ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சிபிஎஸ்இ கிளாஸ் 10ல இருக்க பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் பார்க்க போறோம். இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னா தேல்ஸ் தியரம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாபிக் பார்க்கலாமா இன்னைக்கு? இன்னைக்கு நம்ம பிபிடி தியரம் மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் தியரம் ப்ரூஃப் பண்றேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இப்ப எல்லாரும் உங்க ஒரு கலர் ஷீட் பேப்பர் இல்லைன்னா ஒரு A4 ஷீட் பேப்பர் இதுலயா இல்லைன்னா உங்க நோட் புக்ல கூட நீங்க ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ட்ரையாங்கிள் டிரா பண்ணிட்டு ஆக்சுவலி ட்ரையாங்கிள் நீங்க எப்படினாலும் டிரா பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி என்ன ஷேப்லனாலும் நீங்க ட்ரையாங்கிள் டிரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ரையாங்கிள்ல இப்ப எனி சைடு, இப்ப ஏதாவது ஒரு சைடுக்கு ஆப்போசிட்ல பேரலா ஒரு லைன் டி, இப்ப ஏபிசின்னு மார்க் பண்ணிருப்பீங்க இல்லையா? இப்ப நான் பிசிக்கு ஆப்போசிட்ல டின்ற லைன் பேரலா டிரா பண்றேன். அந்த டி லைனும் எங்கனாலும் நீங்க வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிரா பண்ணிட்டு இப்போ இந்த ஏடிக்கும் அண்ட் பிடிக்கும் மெஷர்மெண்ட் ஸ்கேல் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க, மெஷர் பண்ணிக்கோங்க. இப்ப ஏடிக்கு என்ன வேல்யூ அண்ட் அதே மாதிரி பிடிக்கு என்ன வேல்யூ. இப்ப எனக்கு வந்து இங்க ஏடிக்கு 4.63 இருக்கு அண்ட் பிடிக்கு வந்து 4.69 இருக்கு. அதே மாதிரி உங்க ஸ்கேல்ல ஏஇக்கும் இசிக்கும் நீங்க மெஷர்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்க ஏஇக்கு 4.23 இருக்கு அண்ட் இசிக்கு வந்து 4.28 இருக்கு. இப்போ நீங்க வந்துட்டு நம்ம பிபிடி தியரம் படி ஏடி பை டிபி அண்ட் ஏஇ பை இசி நீங்க வந்துட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சேமா தான் வேல்யூ வரும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வந்துட்டு மேத்தமெட்டிக்கல் தியரம் ப்ரூஃப் படி நம்ம வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். இந்த ஆக்டிவிட்டியை கண்டிப்பா எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு தியரம்குள்ள போலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தியரம் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க? இஃப் a line is drawn parallel to one side of a triangle intersecting the other two sides, then it divides the two sides in the same ratio. இப்போ ஏபிசின்ற ட்ரையாங்கிள் பிசின்றது ஒரு பேஸ். இந்த பேஸுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆப்போசிட்ல ஐ மீன் பேரலல்ல வந்துட்டு நம்ம டிஇ அப்படின்னு ஒரு லைன் டிரா பண்றோம். இந்த டிஇ லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா another two sides ஏபி அண்ட் ஏசில வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இன்டர்செக்ட் ஆறப்ப ஏடி அண்ட் டிபி இதோட ரேஷியோஸும் அதே மாதிரி ஏஇ அண்ட் இசி இதோட ரேஷியோஸும் நம்ம சேம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இதுதான் வந்து பிபிடி தியரம். ஸ்டூடெண்ட்ஸ், இதுல நான் கொடுக்குற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிரசன்டேஷன் ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்ப நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் குள்ள போலாம். பில இருந்து இக்கும் அதே மாதிரி சில இருந்து டிக்கும் நம்ம வந்து லைன் ஜாயின் பண்ண போறோம். ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் மோர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ண போறோம்னா ஏபி அண்ட் ஏசிக்கு நம்ம பெர்பெண்டிகுலரா நம்ம லைன் டிரா பண்ண போறோம். ஃப்ரம் த பாயிண்ட் டி அண்ட் இல இருந்து டிஎம் அப்படின்னு ஒரு பெர்பெண்டிகுலர் லைனும் இஎன் அப்படின்னு பெர்பெண்டிகுலர் லைனும் நம்ம டிரா பண்ண போறோம். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கடுத்து நம்ம ப்ரூஃப் போறோம். நம்ம தியரம் ப்ரூஃப் என்ன பார்க்க போறோம்னா இப்ப ட்ரையாங்கிள் ஏடிஇ அண்ட் ட்ரையாங்கிள் பிடிஇ எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா சேம் ஹைட் இஎன் அப்படின்னு சேம் ஹைட் இருக்கும். பிகாஸ் நமக்கு வந்துட்டு இது ரெண்டுமே சேம் பேரலல் லைன்ல தான் லை ஆயிருக்கு. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எல்லாருமே லோயர் கிளாஸ்ல ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, ஹாஃப் பேஸ் இன்டு ஹைட். இப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇக்கு பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடி அண்ட் ஹைட் வந்து இஎன். அதே மாதிரி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇக்கு பேஸ் பாத்தீங்கன்னா பிடி அண்ட் ஹைட் வந்து இஎன். இப்ப இது ரெண்டையுமே நம்ம வந்துட்டு ரேஷியோஸ் பாக்குறப்ப டிவைட் பண்றப்ப ஹாஃப் ஹாஃப் கேன்சல் ஆயிடும், இஎன் கேன்சல் ஆயிடும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ ஈக்குவல் டு ஏடி பை பிடி. இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கடுத்து வந்து இப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇசி எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்ப இதுக்கு வந்து ஹைட் வந்து டிஎம். ஓகேவா? சோ இதுக்கு எப்படி ஹைட் டிஎம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இதை வந்து நீங்க டில்ட் பண்ணி பாருங்க. இப்ப ரெண்டுமே வந்துட்டு நமக்கு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்கும். சோ எந்த ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்குமே ஹைட் வந்துட்டு அவுட் சைட்ல தான் வரும். சோ அதனாலதான் டிஎம் வந்து நமக்கு ஹைட் ஆகுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப இதுக்கும் நம்ம ரேஷியோஸ் செக் பண்றப்ப ஹாஃப் ஹாஃப் கேன்சல் ஆயிரும், டிஎம் டிஎம் கேன்சல் ஆயிரும். சோ அப்ப நமக்கு ரிமைனிங் என்ன கிடைக்குது? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ and by area of triangle DEC வந்து equal to AE by EC நமக்கு கிடைக்குமா? சோ இது வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோமா? இப்ப ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ அடுத்து நம்ம இம்பார்ட்டன்ட்டா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இதுல நீங்க ஒரு விஷயம் இந்த ட்ரையாங்கிள் நீங்க நல்ல டயக்ராம்ல பாருங்க. இதுல என்ன ஒரு விஷயம் நமக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன கிடைக்குன்னா ட்ரையாங்கிள் பிடிஇலையும் ட்ரையாங்கிள் டிஇசிக்கும் பாத்தீங்கன்னா சேம் பேஸா இருக்கா? டின்றது சேம் பேஸா இருக்கா? சோ இப்போ அப்போனா நமக்கு என்ன வரும்? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇயும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளும் டிஇசியும் சேமா நமக்கு வந்துட்டு சோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கிறோம் நம்ம வந்துட்டு. சோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1, 2 அண்ட் 3 கம்பேர் பண்ணி பாக்குறப்ப ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ வந்துட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇக்கும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇசிக்கு ஈக்குவல். ஏன்னா சேம் பேஸ் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா? சோ therefore
AD by DB equal to AE by EC. So நம்ம இப்ப பிபிடி தியரம் அவங்க என்ன ப்ரூஃப் கேட்டாங்களோ அதை நம்ம இப்ப ப்ரூவ் பண்ணிட்டோமா? ஓகே, சோ பிபிடி தியரம் ப்ரூவ் ஆயிடுச்சு. சோ உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை.